உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் 2 விதமான டெக்னிக்கில் ஊசி வச்சுருக்கேன். ஊசி போடும்போது வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடவா அப்படின்றார். சொன்னேன், போதுங்க, ஒரு வழியே போதும், எதுக்கு 2 வழி ஒரே நேரத்தில்? ஏன்னா அது ஒரு கடுமையான, அவனுக்கு பாட தெரிஞ்சால் பாட்டாக கேட்கலாம், என்ன முடியும். அது மாதிரி நகைச்சுணர்ச்சி இருந்தால் எல்லாமே கைக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா அறிஞர் பெருமக்கள்லாம் நான் சொல்லுவோம், இந்த நகைச்சுணர்னால என்ன அப்படின்னு. நல்லா ரசிக்கவும் நல்லா நகைச்சுவையாக பேச தெரிஞ்சவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய தலைவர் பதவிக்கான தகுதியை வளர்க்க பண்ணுவாங்க. எல்லா தலைவருமே நகைச்சுணர்வு தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு பயங்கரமான நகைச்சுணர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா பேருக்கு தெரியாது. அவர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணார். அமெரிக்கா போனீங்களே, அங்கே என்ன பிடிச்சது? ஒரே குளிரில் சலதோஷம் தான் பிடிச்சது, வர்றேன் அப்படின்றார். அதுக்கடுத்து அவர் என்ன செய்யும், இதெல்லாம் அருமையான விஷயம். இன்னொரு தடவை கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய வெற்றி விழா நடக்குது. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நம்பியார் வருது. எம்ஜிஆர் உங்களை கூப்பிட்டு, என்ன உங்களுக்கு மட்டும் 2 மைக்கு, நான் அதில் ரெட்டை வேடம் இல்லை, அதனால் 2 மைக்கு அப்படின்றார். அவங்க இது நிறையா பேருக்கு தெரியாது. இப்படி எல்லா தலைவருக்குமே நகைச்சுவை இருக்கும். சாதாரண பேச